வெல்கம் பேக். வழக்கம் போல இல்லாம, உங்க கண்ண கலங்க வைக்கிற மாதிரி ஒரு செம்ம சர்வைவல் மூவியோட தான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். ஒரு மிஷன கம்ப்ளீட் பண்றதுக்காக ஒரு சோல்ஜர் ஒரு பாலைவனத்துக்குள்ள போறாரு. தெரியாத்தனமா ஒரு கண்ணி வெடிய மிதிச்சிருக்காரு. கால நகட்டுனாருன்னா வெடிச்சு சிதறிருவாரு. அவரு அந்த கண்ணி வெடியிலருந்து தப்பிப்பாரா? இல்லாட்டா வெடிச்சு சிதறிருவாரா? இதான் இந்த படத்தோட கதையே. நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் த மைண்ட். நான் உங்களில் ஒருவன். ஒன்ஸ் அகைன் வெல்கம் டூ தமிழ் ஹாலிவுட் டாக்ஸ். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இதுவரைக்கும் பார்த்த படத்துல இல்லாத அளவுக்கு இந்த படத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு இப்படி ஒரு ட்விஸ்ட் வைக்கணுமா? அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோவ காமிக்கிறாங்க. இவர் பேரு மைக். இவர் வந்து ஒரு ஸ்னைப்பர். யாரையோ டார்கெட் பண்ணி கன்னோட நிக்கிறாரு. ஒரு பெரிய தீவிரவாதிய கொல்றதுக்காக இந்த பாலைவனத்துக்கு வந்திருக்காரு. கூடவே அவர் ஃப்ரெண்டும் வந்திருக்காரு. அவர ஸ்பாட்ன்னு சொல்றாங்க. மைக் கன்ன வச்சு டார்கெட் பண்ணிட்டு இருப்பாரு. இவர் வந்து பக்கத்துல இருந்து பைனாகுலர்ல பார்த்து சுத்தி முத்தி என்ன நடக்குங்கிறத மைக்குக்கு ஸ்பாட் கம்யூனிகேட் பண்ணுவாரு. ஒரு மலை மேல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த தீவிரவாதிக்காக. சொன்ன மாதிரியே ஒரு காரும் வருது. அது பின்னாடி இன்னும் 2, 3 கார் வருது. ஒருத்தர் கார விட்டு கீழ இறங்கவும் கேட்கறாங்க, இந்த ஆள தான் சுடணுமான்னு கேட்கவும், அவங்க கமாண்ட்லயும் அந்த அளவுக்கு தெளிவா சொல்லல இவங்கள தான் சுடணும்னு. சரி இருந்தாலும் அவரா தான் இருப்பாரு. அவர் தான் கேங் லீடர் மாரி இருக்காரு. அவர சுடுறதுக்கு ரெடியா இருக்கிறான் மைக். மைக் அவன சுடுறதுக்காக ஏம் பண்ண முயற்சில அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு நடக்குது. கும்பலா நெறைய பேர் வராங்க. எதுக்காகன்னா, அந்த தீவிரவாதியோட பசங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்காக தான் மொத்தமா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. மைக் பையனோட கல்யாணத்த அன்னைக்கு அப்பாவ கொல்லணுமாங்கிற மாரி கொஞ்சம் யோசிக்கிறான். ஸ்பாட் மைக்ட்ட எதுக்காக வெயிட் பண்ற? அவன சுடு சுடுன்னு சொல்லவும், எப்படி சுட சொல்ற? கல்யாணம் நடந்துருக்கு. என்னால சுட முடியாதுன்னு சொல்லிருதான். ஸ்பாட்டுக்கும் மைக்குக்கும் வாக்குவாதம் ஆகுது. சரி சுடலான்னு மைக் டார்கெட் பண்ணும் போதுல அந்த கல்யாணம் பண்றவங்க 2 பேருமே அவர மறைச்சிட்டு நிக்கிறாங்க. மறுபடியும் அவன் மனச மாத்திட்டு, இல்ல என்னால சுட முடியாதுன்னு கமாண்டர்ட்ட கமெண்ட் பண்ணிருதான். நம்மள எதுக்காக அனுப்புனாங்க? நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும் போதுல, மைக்கோட கண்ண அவ தூக்கி பிடிச்சிருக்கும் போதுல, அந்த கன்னோட லென்ஸ்ல சூரிய ஒளி பட்டு எதிரொலிக்கவும், கீழ உள்ளவங்க எல்லாரும் அந்த வெளிச்சத்த நோக்கி சுட ஆரம்பிச்சிருந்தாங்க. மைக்கும் ஸ்பாட்டும் அங்க இருந்து ஓடி போய் ஒரு சின்ன பள்ளத்துல குதிச்சிருந்தாங்க. அப்படி குதிக்கும் போச்சுல அவங்களோட ஜிபிஎஸ் உடைஞ்சிருது. ஆனா அந்த கேங் மெம்பர்ஸ் விடல. இவங்க இங்க கூட தான் இருப்பாங்கன்னு அவங்கள தேடி கிட்ட வந்துருந்தாங்க. அப்போ மைக் ஸ்மார்ட்டா யோசிச்சு, அங்க இருந்து அவன் வேற ஒரு இடத்துல ஷூட் பண்றான். அந்த கன் ஷூட்ட பார்த்து அந்த மெம்பர்ஸ்லாம் வேற இடத்துக்கு போயிருந்தாங்க. இப்போ கமெண்ட் சென்டருக்கு மைக் கால் பண்ணி, இந்த மாரி மிஷன் ஃபெயில் ஆயிட்டு, எங்கள பிக்கப் பண்றதுக்கு ஏதாட்டும் ஒரு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், சரி உங்களோட கரண்ட் லொகேஷன் என்னன்னு கேட்கவும், அப்போ ஜிபிஎஸ்ஸ பார்க்குறாங்க. ஜிபிஎஸ் உடைஞ்சிருக்கு. பதிலுக்கு அந்த கமெண்ட் சென்டர்ல இருந்து ஒரு லொகேஷன் சொல்றாங்க. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா அந்த லொகேஷன் வந்துரும். நாங்க உங்கள அங்க பிக்கப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. மைக்கும் ஸ்பாட்டும் அந்த லொகேஷன தேடி நடக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்படி 2 பேருமே ஜாலியா பேசிட்டே போய்கிட்டு இருக்காங்க. தண்ணி இல்ல, பயங்கர வெயிலு. கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் ஒரு பெரிய புழுதி புயல் வருது. அந்த புயலெல்லாம் கடந்து நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. கட் பண்ணா ஒரு கம்புல இருந்த ஒரு இரும்பு பலகை காத்துல அடிச்சு மைக் முன்னாடி வந்து விழுது. அந்த பலகையில என்ன இருக்குன்னு திருப்பி பார்த்தா அதுல ஒரு டேஞ்சர் சிம்பிள் போட்டிருக்கு. அந்த சிம்பிள பார்த்ததுமே தெரிஞ்சிருது இந்த இடத்துல லேண்ட் மைன்ஸ் இருக்குன்னு. ஸ்பாட்டுட்ட சொல்றான், இது என்ன சிம்பிள் தெரியுமா? லேண்ட் மைன்ஸ் கன்னிவெடி நெறைய இங்க புதைச்சு வச்சிருக்காங்க. நம்ம இது உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லவும், ஸ்பாட் கன்னிவெடியா? அதெல்லாம் ஒண்ணும் இங்க இருக்காதுடா. மைக் இல்ல நான் விக்கிபீடியால படிச்சிருக்கேன். இந்த டெசர்ட்ல ஒரு 50,000 கன்னிவெடிகள் புதைச்சு வச்சிருக்காங்க. என்னது விக்கிபீடியாவா? அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதுடா. வாடான்னு ஸ்பாட் அத பத்திலாம் கவலையப்படாம கூப்பிட்டு போறான். கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க. ஸ்பாட்ல தண்ணியே இல்ல. அவன்கிட்ட இருந்த தண்ணி எல்லாம் குடிச்சு காலி பண்ணிட்டான். மைக் இப்போ அவன்கிட்ட இருக்கிற தண்ணிய ஸ்பாட்டுக்கு குடுத்துக்கிறான். அப்போ போய்கிட்டே இருக்க முச்சுல மைக் கீழ இருந்து ஒரு சோல்ஜர் பொம்மை எடுத்து பார்க்குறான். ஸ்பாட் ஜாலியா குதிச்சு குதிச்சு போய்கிட்டே இருக்கிறான். ஆனா மைக் எங்கடா கண்ணி வெடி இருக்குமோன்னு ஒரு டவுட்லயே நடந்து வந்துகிட்டு இருக்கிறான். மைக் ஸ்பாட்ட இப்படிலாம் குதிச்சு போகாத. ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு போ. இந்த இடம் எனக்கு என்னமோ சரியாவே படல. இங்க கண்ணி வெடி இருக்குமோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அப்படி ஸ்பாட் ஒரு இடத்த மிதிக்கவும் மைக்குக்கு ஒரு சவுண்ட் கேக்குது. ஸ்பாட்ட நீ நகலாத நில்லு நில்லுன்னு சொல்லவும் அவன் நவுண்டுறான். பாட்டு காலுக்கு அடியில ஒரு கண்ணி வெடி வெடிச்சிருது. வெடிச்சதுல அவன் கால் 2ம் சிதறிருது. வலியில பயங்கரமா கத்துறான். மைக் எனக்கு ஹெல்ப் பண்ணு ஹெல்ப் பண்ணுன்னு. ஆனா என்ன ஒரு ட்விஸ்ட்னா மைக் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும். அவன் காலுக்குலயும் ஒரு சவுண்ட் கேட்டுருது. என்ன ஒரு ட்விஸ்ட். இப்போ மைக் நகண்டாலும் மைக்கும் வெடிச்சு சிதறிடுவான். அவன் ஃப்ரெண்ட் அவன் கண்ணு முன்னாடியே கால் இல்லாம கதறிட்டு கிடக்குறான். மைக்குக்கு என்ன பண்ணனே தெரியல. ஸ்பாட்ட இத பாரு நானும் காலை வச்சுட்டேன். இப்ப நான் நகண்டாலும் நானும் வெடிச்சிருவேன். இப்ப நம்ம ஸ்மார்ட்டா தான் யோசிக்கிறோம். கமாண்ட் சென்டர் கால் பண்ணி எமர்ஜென்சி ஹெல்ப் கேட்போம். இப்ப நீ ஃபர்ஸ்ட் உன்ட்ட இருக்கிற பெயின் கில்லரை போட்டுக்கன்னு சொல்லவும் அவனும் அவன்கிட்ட இருந்த 2 பெயின் கில்லர் எடுத்து குத்திக்கிறான். இங்க பாரு நான் உன்னை சாக விட மாட்டேன். உன்னை நான் எப்படியும் காப்பாத்திருவேன்னு சொல்றான். ஆனா ஸ்பாட்டுக்கு வலிய தாங்கவே முடியல. கிடந்து கதறான். டக்குன்னு அவன்கிட்ட இருந்த கன் எடுத்து அவனே ஷூட் பண்ணி சூசைட் பண்ணிக்கிறான். மைக் கடந்து கத்துறான். இப்போ அவனுக்கு என்ன செய்யனே தெரியல. ஏன்னா அவன் மாட்டிட்டு இருக்குது ஒரு காட்டுக்குள்ளேயோ ஆள் நடமாட்டம் இருக்கிற பகுதியிலேயோ இல்லையோ ஆளே இல்லாத ஒரு பாலைவனத்துல காலுக்கு அடியில ஒரு கண்ணி வெடியோட மாட்டிக்கிட்டு நிக்கிறான். கண்ணை மூடி ஒரு செகண்ட் அவன் சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. அவன்கிட்ட இருந்த கத்தியும் எடுத்து அந்த மண்ணுக்குள்ள விட்டு பாக்குறான். ஏதோ இருக்குங்கிறதையும் ஃபீல் பண்ணிக்கிறான். சரி நம்ம பேக்ல ஏதாட்டும் இருக்கும் அதை வச்சு பிழைச்சிக்கலான்ட்டு அவன் பேக்கை பாக்குறான். அவன்கிட்ட இருந்து ரொம்ப தூரம் தள்ளி கிடக்குது. அதை பக்கத்துல கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு யோசிக்கிறான். அவன்கிட்ட இருந்த ஷூ லேஸ் எல்லாம் கலட்டி ஒரு கயிறு மாதிரி கட்டி அவன்கிட்ட இருந்த ஒரு சின்ன கோடாரியில கட்டிட்டு அந்த கோடாரி
கோடாரிய அந்த பேக் மேல தூக்கி போட்டு இழுக்குறான். 2, 3 வாட்டி மிஸ் ஆகுது. 4வது வாட்டி அந்த பேக்க இழுத்துட்டு வந்துருது அந்த கோடாரி. அந்த பேக் எடுத்ததும் அதுக்குள்ள இருந்த ரேடியோவ ஆன் பண்றாரு. ஆன் ஆகல. எதுக்குன்னா பேட்டரி ஸ்பாட்ல இருக்கு. சரி நம்மட்ட தான் சோலார் சார்ஜர் இருக்கேன்னு அந்த சோலார் சார்ஜர் எடுத்து ரேடியோவ சார்ஜ் பண்ணிக்கிறான். பொறுமையா கீழ உட்காந்து அவன் பேக்குல இருக்கிற பொருட்கள்லாம் வெளிய எடுத்து வச்சு, சரி இத வச்சு எப்படி பிளான் பண்ணி எப்படி உயிர் பிழைக்கலாம்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறான் மைக். ஒரு வழியா ரேடியோ ஆன் ஆயிருது. கமாண்ட் சென்டருக்கு கால் பண்ணி, "நாங்க 2 பேரும் இந்த மாதிரி கண்ணிவெடியில மாட்டிக்கிட்டோம். ஸ்பாட் இறந்துட்டாரு. என் காலுக்கு அடியில ஒரு கண்ணிவெடியோட நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வாங்கன்னு" கேட்கறான். ஆனா இவ்வளவும் சொன்னதும் அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், "மிஷன் என்னாச்சுன்னு?" கேட்கறாங்க. "இல்ல மிஷன் சொதப்பிருச்சு. அவங்க எங்கள பார்த்துட்டாங்க. அவங்கள எங்க விரட்ட மூச்சுல தான் இப்படி வர மூச்சுல நாங்க இப்படி கண்ணிவெடியில மாட்டிக்கிட்டு இருக்கிறோம்" அப்படின்னு சொல்றான் மைக். சரி உன்னோட லொகேஷன் சொல்லுன்னு கேட்கவும், "இல்ல என்னோட ஜிபிஎஸ் உடைஞ்சிருச்சு. எனக்கு எக்ஸாக்ட் லொகேஷன் தெரியல. ஆனா நாங்க ஒரு 3 மணி நேரமா நடந்திருக்கோம். நீங்க அந்த ரேடியோல சொன்ன வில்லேஜ நோக்கி." அப்ப அந்த கமாண்டர் மைக்குக்கு ஒரு ஷாக் குடுக்குறாரு. "இப்போ உன்னைய காப்பாத்துறதுக்கு இங்க யாருமே இல்ல. இங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே பக்கத்துல இன்னொரு மிஷனுக்காக போயிருக்காங்க. அவங்க நீ இருக்கிற ஏரியால தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா வர்றதுக்கு ஒரு 52 மணி நேரம் ஆகும். அந்த 52 மணி நேரமும் நீ அதிலேயே தான் வெயிட் பண்ணி ஆகணும்னு" சொல்றாரு. மைக் பயங்கரமா டென்ஷன் ஆயிதான், "என்னது நீங்க விளையாடுறீங்களா? என் காலுக்கு அடியில கண்ணி வெடி இருக்கு. நான் எப்படி 52 மணி நேரம் அதிலேயே இருக்கேன்னு" பயங்கரமா சண்டை போடுறான். அந்த கமாண்ட் சென்டர்ல இருந்து இன்னொன்னும் சொல்றாங்க. அந்த லேண்ட் மைன்ஸ்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பதிச்சு வைக்கப்பட்டது. நீ ரிஸ்க் எடுத்தனா அங்க இருந்து தப்பிச்சுக்கலாம். நீ வேணா ஷூமேன் மனுவர்ங்கிற டெக்னிக்க யூஸ் பண்ணி அதுல இருந்து தப்பிச்சுக்க. இல்லன்னா நீ 52 மணி நேரம் கிட்டத்தட்ட 3 நாள் அங்க நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். கூடவே அவங்க வர்றதுக்கு நீ சிக்னல் காமிக்கிறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணிடுறான். மைக் இப்ப என்ன பண்ணன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். மைக் இப்ப அவன் கையில இருக்கிற வாட்ச்ல 52 ஹவர்ஸ்ங்கிற அலாரம் டைமே செட் பண்ணிடுறான். மைக் பொழக்கிற வெயில்ல என்ன செய்யன்னே தெரியாம நிக்கிறான். என்ன செய்ய முடியும்? யாருக்கு தான் இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும்? அவன்கிட்ட இருந்த ஃபுட்டு தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். இருக்கிற சோதனைலாம் பத்தலன்னு அடுத்து ஒரு பெரிய சோதனை மைக்க நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னா ஒரு பெரிய புழுதி புயல் வந்துகிட்டு இருக்கு மைக்க நோக்கி. அவனே நகலக்கூடாதுன்னு நினைச்சாலும் இப்ப அந்த புயல் அவனை நகர்த்தி கொண்டு போயிரும். அப்படி நகர்ந்தான்னா அவன் வெடிச்சிருவான். எத்தனை சிக்கல் தான் மைக்குக்கு, பாவம் தான். வேகமா அந்த புயலும் வந்துகிட்டு இருக்கு. அவன் பையில இருந்த ஒரு ஷர்ட் எடுத்து அவன் மூஞ்சில மூடிட்டு, ஒத்த கையில கத்தி, இன்னொரு கையில அவன் கொண்டு வந்த ஸ்னைப்பர் கன்னு. அந்த புயலும் அவன்கிட்ட வந்துருது. அந்த கத்தி, அந்த கன்னு 2யும் ஸ்டெடியா பிடிச்சு நிப்பாட்டுறான். அவனால நிக்கவே முடியாத. இருந்தாலும் அந்த புயல் அவன கடந்து போயிருது. அப்பாடா புயல் போயிட்டுடான்னு அவர் மூஞ்சில இருந்த துணிய காட்டி பார்க்கறாரு. அவர் ஃப்ரெண்டோட பாடி அந்த புயல்ல அவர் பக்கத்துல வந்து கிடக்குது. அவர் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கிற பேட்டரிய மைக் எடுத்துக்கிறான். சரி பேட்டரிய போடலான்னு அந்த பேக்குள்ள இருக்கிற ரேடியோவ தேடுறான். அங்க தான் அடுத்த ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த பேக் அந்த புயல்ல அடிச்சுட்டு போய் அவன்கிட்ட இருந்து ரொம்ப தூரத்துல தள்ளி போய் கிடக்குது. என்னடா சோதனை! அதுக்குள்ள தான் அந்த ரேடியோ, சாப்பாடு எல்லாமே இருக்கு. அப்படி பயங்கரமா கத்துறான், சிரிக்கிறான். என்ன பண்ண முடியும் அவனால இந்த சிச்சுவேஷன்ல? ஒரு 10 மணி நேரமா அந்த வெயில்லயே போராடி நிக்கிறான். வாட்டர் கேன் எடுத்து தண்ணி குடிக்கலான்னு பார்க்குறான். அதுல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. சரி இதுக்கு மேல முடியாதுன்னு அவன்ட்ட இருக்கிற கன்ன எடுத்து அவன் தலையில வச்சு ஷூட் பண்ணிக்கலான்னு ட்ரை பண்றான். இல்ல நம்ம சாகக்கூடாதுன்னு கையில இருந்த கன்ன வச்சு வானத்த நோக்கி சுடுறான். அந்த கன் சவுண்ட் கேட்டு ரொம்ப நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு ஒரு ஆப்பிரிக்கன் வராரு. மெல்ல மைக் கிட்ட வராரு. ஆனா அவர் எப்படி வராருன்னா ஜிக்ஸாக்கா வராரு. அதாவது கொஞ்சம் தூரம் நேரா நடந்து வராரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கிராஸா நடந்து வராரு. எதுக்காகன்னா அவருக்கு இந்த இடத்துல கண்ணி வெடிகள் இருக்குங்கிறது தெரியுது. மைக் அவன்ட்ட இருந்த கண்ண அந்த ஆப்பிரிக்கன்ட்ட நீட்டி, "நீ தான் இந்த வேலைய பார்க்குறியா? ஒழுங்கா என்னைய வந்து காப்பாத்தி விடுன்னு" சொல்லவும், மைக்ட்ட, "நீ எதுக்காக இங்கேயே நிக்கிற? நீ ரொம்ப நேரம் இங்க தான் வெயிட் பண்றியா? இங்கேருந்து கிளம்பி போக வேண்டியதுதான்னு" சொல்றான். பதிலுக்கு மைக், "என் காலுக்கு அடியில கண்ணி வெடி இருக்கு. நான் எப்படி நகல முடியும்? நகண்டா நான் வெடிச்சு செத்துருவேன். நீ அந்த கிராமத்துல இருந்தா வரியா? எனக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். அது இல்லாம அந்த பேக்ல இருக்க ரேடியோ கொஞ்சம் எடுத்தான்னு" கேட்கறான். ஆனா பதிலுக்கு ஆப்பிரிக்கன், "நீ எங்க இருந்து வர? உன் ஃபேமிலிலாம் எங்க இருக்காங்கன்னு" இவன் கேட்கறதுக்கும் அவன் பதில் சொல்றதுக்கும் சம்மந்தமே இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கிறான். "உனக்கு புரியலையா? நாங்க 2 பேருமே கண்ணி வெடியில கால் வச்சுட்டான். ஆனா அவன் செத்துட்டான். நான் சாகல. சரி நீயும் செத்துற வேண்டியதானேன்னு" அவன்ட்ட காமெடி பண்றான். மைக்ட்ட இருக்கிற வாட்டர் கேன ஆப்பிரிக்கன் வாங்கிக்கிறான். மைக் அவன்ட்ட அந்த ரேடியோவ எடுத்தான்னு கேட்கவும், இந்த சிச்சுவேஷன்ல உனக்கு பாட்டு வேற கேக்குதான்னு ஃபன் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிருதான். வாட்டர் கேன வாங்கிட்டு போனவன் ரொம்ப நேரம் ஆளே காணோம். இதுக்கு மேல தண்ணி இல்லாம முடியாதுடான்னு அவன்ட்ட இருக்கிற ஒரு வாட்டர் பாக்கெட்ல யூரின பாஸ் பண்ணிட்டு குடிக்கலான்னு அந்த டியூப வாயில வைக்க மோச்சுல தூரத்துல இருந்து ஒரு சின்ன பொண்ணு ஒரு வாட்டர் பாட்டில்ல தண்ணியோட வாரா. என்ன ஒரு ட்விஸ்ட்ன்னா அந்த பொண்ணும் ஜிக்ஸாக்கா தான் நடந்து வருது. அதாவது கொஞ்சம் தூரம் நேரா நடந்து வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் திரும்பி நடந்து வருது. இதுல இருந்து எல்லாத்துக்கும் அந்த இடத்துல லேண்ட் மைன்ஸ் இருக்குன்னு தெரியுது. இப்போ வந்திருக்கிற பொண்ணு ஆப்பிரிக்கன் பொண்ணு தான். "தண்ணி கொண்டு வந்திருக்கியா தெய்வமேன்னு" அந்த பொண்ணுகிட்ட இருக்கிற வாட்டர் பாட்டில வாங்கி தண்ணிய குடிச்சுக்கிறான். அப்போ இந்த சின்ன பொண்ணு மைக்ட்ட ஒரு சின்ன சோல்ஜர் பொம்மைய குடுக்குறா. மைக் ஸ்டார்ட்டிங்ல நடக்கும் போதுல ஒரு சின்ன பொம்மை எடுத்தலாம். அதே மாதிரி தான் இந்த பொம்மையும் இருக்குது. மைக் அந்த பொண்ணுட்ட ரேடியோவ எப்படியாட்டும் எடுத்தான்னு கேட்கும். அந்த பொண்ணுக்கு இவன் என்ன பேசுறானே புரியல. மைக் அந்த பொண்ணுட்ட கத்துறான், எப்படியாட்டும் எடுத்து வந்துட்டு போன்னு. ஆனா அந்த பொண்ணு கேட்காம ஓடி போயிருதா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நைட் டைம் ஆயிருது. பகல்ல பாலைவனத்துல எந்த அளவுக்கு வெயிலா இருக்குதோ, நைட் டைம் அந்த அளவுக்கு
அளவுக்கு குளிர் அடிக்கும். குளிர தாங்குறதுக்கு ஒரு குழிய தோண்டி பக்கத்துல காஞ்சு கிடக்கிற செடிகள்லாம் எடுத்து நெருப்பு மூட்டிக்கிறான். அப்ப அவன் ஃபோன எடுத்து அவன் ஃபோன்ல இருக்கிற அவன் ஒய்ஃபோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். ஏதோ ஒரு காரணத்துக்காக 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. இப்போ கொஞ்சம் பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த பிரிவெல்லாம் தாங்குறதுக்கு தான் அவன் மிலிட்டரில சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். பயங்கர டயர்டா ஃபீல் பண்றான். தூக்கத்துக்காக கண் அசைஞ்சு கால எடுக்கும்போது அப்படியே திடீர்னு முழிச்சுக்கிறான். தூங்காம கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறான். திடீர்னு நைட் டைம்ல பயங்கரமா சவுண்ட் கேட்குது அவன சுத்தி. என்ன சவுண்டுன்னா, அந்த நரிகளோட சவுண்டு. அவன்ட்ட இருக்கிற கண்ண வச்சு சுத்தி சுடுறான். ஆனா, அந்த நரிகள்லாம் அங்கிருந்து போற மாதிரியே இல்ல. செத்து கிடக்கிற அவன் ஃப்ரெண்டோட பாடிய இழுத்துட்டு போயிருது அந்த நரிகள்லாம். சில நரிகள் இவரையும் அட்டாக் பண்ணுது. இவர் கையில இருந்த கண்ண வச்சு சுடும்போதுல, அந்த நரிகளும் ஓடும்போதுல சுத்தி இருக்கிற மைன்ஸ்ல மிதிச்சிருதுங்க. அந்த நரிகளும் வெடிச்சு சிதறிருதுங்க. நைட் ஃபுல்லா தூங்காம இருந்துக்கிறான். மெல்ல சூரியன் உதிக்குது. மைக் அப்பாடா எப்படியோ நைட்ட கடந்துட்டேன்டா. அந்த டைம்ல போன ஆப்பிரிக்கன் வந்து நிக்கிறான். மைக்க பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டு நிக்கிறான். மைக்கு டென்ஷன் ஆயிருது. எதுக்குடா என்னைய கலாய்ச்சுக்கிட்டு இருக்கிற? எனக்கு வந்து ஹெல்ப் ஆட்டு பண்ணு. இல்லாட்டா இங்கிருந்து கிளம்புன்னு சொல்லவும், நீ எதுக்காக வந்த? நான் ஒரு சோல்ஜர். நான் ஒரு மிஷனுக்காக வந்தேன். என்ன மிஷன்? இல்ல நான் ஒரு தீவிரவாதிய கொல்றதுக்கு வந்தேன். அவர் பேர் என்ன? அப்படி இப்படின்னு துருவி துருவி கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கிறான் மைக்ட்ட. பட் அந்த ஆப்பிரிக்கன் எதுக்காக நீ இதெல்லாம் பண்றன்னு கேட்கவும், மைக் கடுப்புல கத்துறான். எனக்குன்னு யாருமே இல்ல. என் ஒய்ஃப் இப்ப என்ட்ட சண்டை போட்டா. நான் அதுக்காக தான் மிலிட்டரில வந்து சேர்ந்திருக்கேன். நான் ஒரு மிஷனுக்காக அப்படி வரும்போதுல கண்ணு வெடியில மாட்டிக்கிட்டேன். உனக்கு இந்த மைன்ஸ்லாம் எங்க இருக்குன்னு தெரியும். அதனால தான் நீ இப்படி சிக்ஸாக்கா நடக்கிற. இல்ல எனக்கு மைன்ஸ் எங்க இருக்குன்னு தெரியாது. நான் ஸ்ட்ரெய்ட்டா நடந்தா எப்படியும் மிதிச்சிருவேன். நான் அதுக்காக தான் சிக்ஸாக்கா நடக்கிறேன். கடைசியில அவன் மைக்ட்ட உன் கால அதுலருந்து எடுன்னு சொல்லவும், மைக் கடுப்பாயிருதான். சரி நீ போகும்போதுல எனக்கு அந்த ரேடியோவ மட்டும் எடுத்து குடுன்னு சொல்றான். அவனும் போகும்போதுல அந்த ரேடியோவ அவன்ட்ட எடுத்து குடுத்துருதான். ஆனா குடுக்க வர்ற மாரி குடுக்க வந்துட்டு ஏமாத்திருதாரு மைக்க. அப்போ நீ எதுக்காக இவ்ளோ கஷ்டப்படுற? எது நடக்குதோ அது நடந்துதான் ஆகும். நம்ம ஃபைட் பண்ணி எதுவும் ஆகப் போறதில்ல. அந்த கண்ணி வெடியிலருந்து உன் கால எடுத்துரு. இதெல்லாம் சொல்லிட்டு அந்த ரேடியோவும் குடுத்துட்டு கிளம்பிருதாரு. மைக்கும் ரேடியோவ கமாண்ட் சென்டர ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா ரீச்சே ஆகல. ஆல்மோஸ்ட் சொல்லப்போனா ஒரு நாள் நின்ன இடத்திலேயே நின்றுருக்கான். பயங்கர டயர்ட் ஆயிருதான். ஷூவ கழட்டிட்டு அந்த சாக்ஸ கிழிச்சு பார்க்குறான். கால்லாம் செவந்து அப்படியே காயமா இருக்குது. ஒரு மாரி டயர்ட் ஆயிருதான். அவன் போட்டிருக்கிற ஜாக்கெட்டு, எக்ஸ்ட்ரா ஆக்சஸரீஸ் எல்லாத்தையுமே கழட்டி போட்டுருதான். மண்டை சூடாவுது அப்படியே வெயிலுக்கு. அவன் அப்படியே ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாரி ஆகுறான். அதாவது இலூஷனா அவர் கண்ணு முன்னாடி நெறைய பேர் வந்து போறாங்க. அவர சுத்தி யாருமே இல்லனாலும் அவர் காதுக்கு ஏதோ கத்துற மாரி கேட்டுக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாம செத்துப்போன ஃப்ரெண்ட் அவன் முன்னாடி எந்திரிச்சு நின்னு பேசுற மாரி தெரியுது. இதுக்கப்புறம் ஃபுல்லா அவன் ஃப்ரெண்ட் அவன் பக்கத்துல நின்னு அவன மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். "நீ எப்படியாட்டும் உயிர் பிழைச்சிரு. இதெல்லாம் பண்ணா நீ தப்பிக்கலாம்." அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபுல்லா அவன் கூடயே தான் இருக்கிற மாரி இலூஷனா காமிக்கிறாங்க. அப்படியே நைட் டைமும் ஆகுது. முந்த நாள் போன நரி கூட்டம் இன்னைக்கு நைட்டும் வந்திருக்குது அவன கடிக்கிறதுக்கு. "நீ இப்பமாவது சூமன் மனுவர் டெக்னிக்க பண்ணா தான் நீ இங்கருந்து தப்பிக்க முடியும்னு" சொல்லவும், அவனும் அந்த டெக்னிக்க செய்றான். அந்த டெக்னிக்னா வேற ஒண்ணும் இல்ல. ஷூல இருந்து கால எடுத்துட்டு வெயிட்டுக்காக நம்ம எக்ஸ்ட்ராவா ஏதாவது வெயிட்ட வச்சு அடிச்சு வச்சுக்கணும். இதான் அந்த சூமன் மனுவர்ங்கிற டெக்னிக். அதையும் அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அந்த நரிகளா சுத்தி இருந்து அவன கடிச்சுக்கிட்டு இருக்குது. அவன்ட்ட இருந்த ஒரு கத்திய வச்சு அந்த ஷூல அடிச்சு வச்சுட்டு அவன் கால எடுக்குறான். எடுக்கவுமே அவன் கண்ணி வெடி வெடிச்சிருது. அவன் ஃப்ரெண்ட் மாதிரியே இவன் காலும் சிதறிருது. என்ன செய்யன்னு திடுக்குன்னு முழிச்சிருதான். பார்த்தா அது ஒரு கனவு. இருந்தாலும் சுத்தி நின்னு அந்த நரிங்கலாம் கடிச்சுக்கிட்டு இருக்குது. இவன் லைஃப்ல ஏதோ மறக்க முடியாத விஷயங்கள்லாம் அவனுக்கு நடந்திருக்கிற மாரி தெரியுது. அதாவது அந்த நரிங்கலாம் சுத்தி கடிக்கிறத இவன சுத்தி நெறைய பேர் போட்டு அடிக்கிற மாரி காமிக்கிறாங்க. காலைல விடிஞ்சிருது. அவன் கையில இருக்கிற கத்தியில பயங்கர ரத்தமா இருக்குது. சுத்தி 2, 3 ஓநாய்ங்கலாம் செத்து கிடக்குது. அந்த ஓநாய்ங்கலாம் அங்கங்க கடிச்சிருக்குது. உடம்பு ஃபுல்லா ரத்த காயமா இருக்குது. இப்ப அந்த வயர்லெஸ்ல இருந்து ஒரு கால் வருது. அந்த கமாண்ட் சென்டர்ல சொன்ன அந்த 52 மணி நேரமும் ஆயிட்டு. இப்பவும் என்ன சொல்றாங்கன்னா, "உனக்கான ஆட்கள நாங்க அனுப்பிச்சு வச்சுட்டோம். ஆனா இன்னும் 14 மணி நேரம் ஆகும்." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கமாண்ட் சென்டர்ல "உன்கிட்ட ஒரு முக்கியமான ஆள் பேசணுமா?" அப்படின்னு சொல்லவும், அவனோட ஒய்ஃப் பேசுறா. அவனுக்கு பயங்கரமா அழுகை வருது. ஏன்னா அவன் வீட்டுக்கு போவானா இல்லையான்னே இன்னும் அவனுக்கு தெரியல. அப்போ மைக் அவட்ட மன்னிப்பு கேட்குறான். "நான் உன்னைய நெறையவே காயப்படுத்தியிருக்கேன். அதுக்கெல்லாம் என்னைய மன்னிச்சுக்க. நான் இப்போ உயிரோட வருவனா இல்லையான்னே தெரியல." அப்படின்னு கண் கலங்குறான் அவகிட்ட. ஒரு உயிர் போற ஆர்மி ஆஃபீஸரோட கடைசி நிமிடங்கள பயங்கரமா காமிச்ச மாரி காமிச்சிருக்காங்க. அந்த டைம்ல அவ முன்னாடி அவ ஒய்ஃப் இலூஷனா உட்கார்ந்திருக்கிறா. அந்த டைம்ல அவனுக்கு இன்னும் தல சுத்துது. கிறுகிறுன்னு வருது. மயக்கம் போட்டு கீழ விழ போறான். அந்த பாம்ல இருந்து மெல்ல கால தூக்குறான். அப்படி தூக்குறதுக்கு முன்னாடி அந்த போன ஆப்பிரிக்கன் அந்த கால மிதிச்சு அவனையும் நிப்பாட்டி வச்சுக்கிறான் கீழ விழாம. "எழுந்துரு இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துருவாங்க." அப்படியே அவனுக்கு ஏற்பட்ட அந்த காயத்துக்குலாம் அந்த ஆப்பிரிக்கன் மருந்து போட்டு விடுறான். அப்போ மைக் இப்போ இந்த பாம்ல இருந்து நீ என்னைய காப்பாத்திருக்க. அன்னைக்கு எனக்கு தண்ணி தாகமா நான் சாகும்போதுல உன் பொண்ணு வந்து என்னைய காப்பாத்துனா. என்னது என் பொண்ணா? அப்ப அந்த ஆப்பிரிக்கன் ஒரு கதை சொல்ல ஸ்டார்ட் பண்றான். நானும் என் பொண்ணும் இந்த டெசர்ட்ல இருக்கிற லேண்ட் மைன்ஸ்லாம் திருடிட்டு போய் பக்கத்து ஊர்ல இருக்கிற கேங்ஸ்டர்ட்ட விப்போம். அப்படி ஒரு நாள் என் பொண்ணு அந்த கன்னி வெடிகள தோண்டிட்டு இருக்கும் போதுல தெரியாம அவ கைப்படவும் அந்த கன்னி வெடி வெடிச்சிருது. அதுல அவ செத்துட்டா. அதுல தான் என்னோட ஒத்த காலும் துண்டா போயிருச்சு. அப்படி அவனுக்கு இருக்கிற மரக்கட்டையால செஞ்ச கால காமிக்கிறாங்க. அப்போ அவன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரிலாம் ஏன்டா வாழ்றான்னு தோணும். நிறைய கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல வாழ்க்கை கத்துக் குடுக்கும். இதுக்கப்புறம் உனக்கு வாழ்க்கையே இல்லடா அப்படிங்கிற அளவுக்குலாம் தள்ளிவிடும். ஆனா அதெல்லாம் நம்ம கடந்து தான் வரணும்னு சொல்றாரு. அவர் பொண்ண பத்தி நிறைய கதை சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த பொண்ணு குடுத்த அந்த பொம்மை இவர் கையிலயும் இருக்குது. இப்ப என்ன புரியுதுன்னா, இவரு தான் வந்திருக்காரு. ஆனா இலூஷனா
மைக்குக்கு அவர் பொண்ணு தெரிஞ்சிருக்கா. அப்ப அந்த ஆஃப்ரிக்கன் மைக்கிட்ட, "நீ ஃபியூச்சர பார்த்து நெறையவே பயந்திருக்க. அந்த பயத்தினால நெறைய இழக்கவும் செஞ்சிருக்க. நீ ஃபியூச்சர பார்த்து எதுக்கும் பயப்படாத. அது ஃபியூச்சர் அது பாட்டுல போய்க்கிட்டு இருக்கும். நம்ம பாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்க வேண்டியதுதான். உனக்கு லைஃபோட ஒரு செகண்ட் சான்ஸ்ன்னு நெனச்சு போராடு." அப்படின்னு சொல்லிட்டு அவரு கெளம்பி போறாரு. கூடவே அந்த பொண்ணும் போற மாரி இல்யூஷனா தெரியுது அவருக்கு. அப்படி கூட போயிட்டு இருக்கிற பொண்ணு கொஞ்சம் தூரம் கழிச்சு அப்படியே மறைஞ்சிருதா. அப்போ அவன் ஃப்ரெண்ட் அவனுக்கு இல்யூஷனா தெரிறான். "மைக் அங்க பாரு உன்ன காப்பாத்துறதுக்காக நம்ம ஸ்குவாட் வராங்க. நீ தான் செத்து போயிட்டியே. நீ சொல்றத நான் எப்படி நம்புவேன்? நீ எனக்கு இல்யூஷனா தான் தெரியிற." அப்படின்னு சொல்லவும் அவன் ஃப்ரெண்ட் அவன்ட்ட, "டேய் பைனாகுலர வச்சு பாரு. நம்ம ஸ்குவாட் உன்ன காப்பாத்துறதுக்கு வராங்க." அப்படின்னு சொல்லவும் அவன் பார்க்குறான். நெஜமாவே அவன் ஸ்குவாட் அவன காப்பாத்துறதுக்கு வராங்க. அப்போ அவங்க, "நீ இருக்கிற இடம் எனக்கு தெரியல." அவன் கைய தூக்கி அசைச்சு காமிக்கிறான். "நான் இங்க தான் இருக்கேன். என்னைய பாருங்க." அப்படின்னு சொல்றான். ஆனா அவனால முடியல. அப்போ அவன் பக்கத்துல ஒரு ஃபிளேர் கிடக்குது. ஃபிளேர்னா ஒண்ணும் இல்ல. அத ட்விஸ்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணா உள்ள இருந்து கலர்ஃபுல் ஸ்மோக்கா வரும். அத வச்சு அவங்க வர்றவங்க இவன கண்டுபிடிச்சுருவாங்க. அப்படிங்கிற மாரி அந்த இல்யூஷன் ஃப்ரெண்ட் இவன்ட்ட சொல்றான். மைக் மைண்ட்ல சரி இவன் ஒரு இல்யூஷன் கேரக்டர் தான். இவன தூக்கி தூர போடு. நம்மள காப்பாத்திக்க நாம தான் ஐடியா பண்ணணும்ன்ட்டு அத எடுக்கறதுக்கு ட்ரை பண்றான். அந்த டைம்ல அவன் உடம்புல ஒரு புல்லட் இறங்குது. என்னடா இதுன்னு தொட்டு பார்க்குறான். ஃபுல்லா ரத்தமா வருது. ஃபர்ஸ்ட் ஒரு கேங்ட்ட இருந்து எஸ்கேப் ஆயி ஓடி வரோம்ல, அந்த கேங் மறுபடியும் இவன பார்த்துருதாங்க. அப்படியே அந்த கேங் சுடும் போது இவன் கையில இருக்கிற கன்ன வச்சு எங்க சுடுறன்னு தெரியாமலே அப்படியே சுட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்பதான் அவன் மைண்ட்ல சில விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. அவங்க அம்மாக்கு செஞ்சு குடுத்த ப்ராமிசஸ், அவர் அப்பா பெரிய குடிகாரரு. அவரு இவனுக்கு செஞ்ச கொடுமைகள்லாம் அந்த டைம்ல இவன் மைண்ட்ல வந்து போய்க்கிட்டு இருக்கு. அப்போ மைக் நம்ம சாவக்கூடாது, நம்ம வாழணும்ன்ட்டு அப்போ ஒரு டெசிஷன் எடுக்குறான். அவன்ட்ட இருந்த ஸ்னைப்பர் கன்ன எடுத்து டப்பு டப்பு டப்புன்னு அந்த ஆப்போனன்ட் டீம சுட்டு கொன்னதும் அந்த தள்ளி கிடக்கிற ஃபிளேர பார்க்குறான். சரி இத எடுத்தா தான் நம்மளால தப்பிக்க முடியும். ஏன்னா அவன காப்பாத்த வந்த ஸ்குவாடும் அவன் எங்க இருக்கான்னு தெரியாம அவன விட்டு தூரமா போயிருந்தாங்க. சரி ரிஸ்க் எடுத்தா தான் லைஃப்ன்னு அந்த கண்ணி வெடியிலேருந்து கால எடுத்து அவன்ட்ட இருந்து தூரமா கிடக்குற அந்த ஃபிளேர் எடுத்து ட்விஸ்ட் பண்ணி அவன் இருக்கிற இடத்த அவன் ஸ்குவாடுக்கு காமிக்கலான்னு அவன் முடிவு பண்றான். சரி ரிஸ்க் எடுப்போம். எடுத்து வெடிச்சதுன்னா கால் மட்டும் தான் போகும். உயிர் தப்பிச்சிடலான்ட்டு ஸ்லோ மோஷன்ல அந்த பாம்ல இருந்து அப்படியே கால் எடுத்து அடுத்த ஸ்டெப் வைக்கிறான். பார்த்தா கடுப்பாயிட்டுல்ல. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். எனக்கும் கொஞ்சம் கடுப்பா இருந்துச்சு. ஆமா, அந்த பாம் வெடிக்கவே இல்ல. சரி இத்தன நாளா என்னத்தலடா மிதிச்சுட்டு இருந்தேன்னு சுத்தி இருக்கிற மண்ணெல்லாம் தோண்டி பார்க்குறான். இங்க தான் இருக்கு அடுத்த ஒரு ட்விஸ்ட்டு. மெல்ல எடுத்து பார்க்குறான். பார்த்தா அது ஒரு தகர டின்னு. இந்த நாய் கண்ணி வெடின்னு நெனச்சுட்டு அந்த தகர டின்ல கால வச்சுட்டு உயிருக்கு போராடிட்டு நின்றுருக்கு 3 நாளா. அப்படியே நகண்டு போய் அந்த ஃபிளேர் எடுத்து அவன் ஸ்குவாடுக்கு சிக்னல் குடுக்குறான். அந்த சிக்னல பார்த்து அந்த ஸ்குவாட் அவன் கிட்ட வந்துருதாங்க. அப்படியே உயிருக்கு போராடிட்டு கால் உயிர கையில புடிச்சுட்டு இருக்கிறான். விட்டா ஒரு 2 மணி நேரத்துல அவனே செத்துருப்பான். அப்படியே ஸ்குவாட் அவன காப்பாத்தி கொண்டு போயிருந்தாங்க. ஆமாங்க, நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். இந்த படத்துக்கு இவ்வளோ ஒரு ட்விஸ்ட் தேவையா? அப்படிங்கிற மாரி தான் அந்த ட்விஸ்ட் எனக்கு தோணுச்சு. ஆனா என்ன இருந்தாலும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த படத்தோட கதைய நான் எப்படி சொன்னேங்கிறதையும் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்கிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கன கிளிக் பண்ணிக்கிடுங்க. அப்பனா தான் நான் போடுற மூவிஸ் எல்லாமே உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்து சேரும். அடுத்து ஒரு சூப்பரான படத்துல உங்கள மீட் பண்ணலாம். நான் உங்களில் ஒருவன். ஒன்ஸ் அகைன் வெல்கம் டூ தமிழ் ஹாலிவுட் டாக்ஸ். பாய் பாய்.